கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கிறனால கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு லாஃபிங் புத்தாவாக பல போதகர்கள் காண்பித்து விட்டார்கள். ஏற்கனவே இப்போது அப்படியாக மக்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவ ஒரு லாஃபிங் புத்தாவை போல காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்டு அதை நம்பி பல விசுவாசிகளும் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே சென்று விட்டார்கள், சென்று கொண்டிருக்கிறார்கள். என்ன பிரதர் லாஃபிங் புத்தா அப்படி என்று நீங்கள் கேட்கலாம். சுருக்கமாக சொல்லுகிறேன். முடிவெற்ற கடைக்கு போனால் கல்லாப்பட்டிக்கு பக்கத்தில் அப்படியே ஒரு பெரிய தொப்பையை வைத்து கொண்டு தங்க காசு மூட்டைகளை வைத்து கொண்டு சிரித்தபடி ஒருவர் தங்க சிலையாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தா லாஃபிங் புத்தா. இந்த லாஃபிங் புத்தாவுக்கு பூ வைக்கிறார்கள், பொட்டு வைக்கிறார்கள், நமஸ்கரிக்கிறார்கள், அதாவது ஊதுவத்தியை கொளுத்தி இப்படியாக காண்பிக்கிறார்கள். ஒரு கடையில் மட்டும் இல்லை, பல கடைகளில், தமிழ் கடைகளில், ஃப்ரான்ஸில் இந்த லாஃபிங் புத்தாவை பார்க்க முடியும். பாண்டிச்சேரியில் நானும் கூட பல கடைகளிலே பார்த்துருக்கிறேன். பல நகை கடைகளிலே நீங்கள் பார்க்கலாம் இந்த லாஃபிங் புத்தாவை. அப்போ இந்த லாஃபிங் புத்தாவினுடைய வரலாறு, ஹிஸ்ட்ரியை குறித்து இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பெருசாக விளக்கப் போவதில்லை. ஆனால் சுருக்கமாக அதனுடைய தொடக்கத்தை நான் சொல்லிடுறேன், அப்போ தான் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ இந்த லாஃபிங் புத்தா இதை ஏன் ஜனங்க வைக்கிறாங்க, ஏன் இதை நமக்கு சிரிக்கிறார்கள், இதை வைத்தால் என்ன நடக்கும் என்ற ஒரு பெரிய ஒரு மூட நம்பிக்கை ஏன் கட்டவிழ்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, ஜப்பானாக இருந்தாலும் சரி, சைனாவாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது தான் இந்த ஒரு பெரிய ஒரு மூட நம்பிக்கை லாஃபிங் புத்தா. அப்போ இந்த லாஃபிங் புத்தாவை வடிவமைத்த நபரும் சரி, அது உற்பத்தி பண்ணுகிற நபரும் சரி, இன்று அவருக்கு நல்ல பணம் வரும். ஆனால் அவர் பல வடிவங்களில், பல கலரில், இன்றைக்கு அமேசான் சைட்டில் போனாலும் சரி, பல இன்டர்நெட் சைட்லையும் சரி, அந்த சிலை பல கலரில், பல மெட்டீரியலை வடிவமைத்து விற்கப்படுகிறது, நன்றாக விற்கப்படுகிறது. பல தொழிலாளர்கள் அந்த சிலையை வாங்கி தன்னுடைய வியாபாரத்தில், தன்னுடைய கடையில் வைத்து நமஸ்கரிக்கிறார்கள், நம்புகிறாங்க. அப்போ யார் இந்த லாஃபிங் புத்தான்னு பார்த்தா, அதாவது இந்த லாஃபிங் புத்தாவை வைத்தால் முக்கியமாக பல காரியங்கள் நடக்குமா? ஆனால் 2 காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்று, லாஃபிங் புத்தா இஸ் எ சிம்பிள் ஆஃப் ஜாய் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. அவர் சந்தோஷம், மகிழ்ச்சியை கொடுப்பார். அடுத்தது, அவரை வைத்தால் பணமழை கொட்டும், செல்வமழை கொட்டும், தங்கமழை கொட்டும் அப்படி என்று நம்பி இன்றைக்கு கல்லாப்பட்டிக்கு பக்கத்தில், தூங்குகிற இடத்துல, அலமாரிக்குள்ள, வீட்டுக்குள்ள, இன்றைக்கு வாசப்படியில், வீட்டு வாசப்படியில் உள்ளே நுழையும் போது வீட்டு வாசப்படியில் இன்றைக்கு தொழிலாளர்களும் சரி, வியாபாரிகளும் சரி, இன்றைக்கு லாஃபிங் புத்தாவை வைத்து நம்புகிறார்கள். நமக்கு பணமழை கொட்டும் அப்படி என்று, சந்தோஷ மகிழ்ச்சி பெருகும் என்று நம்புகிறார்கள். அதனால் அந்த சிலையை வாங்கி பலர் இன்றைக்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு மூட நம்பிக்கை பிரியமானவர்களே. இந்த கல்ச்சர் எங்கன்னு சொன்னால் ஈஸ்ட் ஏசியன் கல்ச்சர்லேருந்து இது வந்தபடியால் இன்றைக்கு இது உலகம் முழுவதும் பரவிவிட்டது. இன்றைக்கு பாருங்கள், இந்த லாஃபிங் புத்தாவை எடுத்தாலும் சரி, இல்லை மௌனமாக அமைதியாக தியானம் இருக்கிற அந்த புத்தாவினுடைய சிலையை எடுத்தாலும் சரி, இன்றைக்கு அது அதாவது ஒரு கூட்டம் லாஃபிங் புத்தாவை சந்தோஷ மகிழ்ச்சி, பணத்தை கொடுப்பார், பணமழை கொட்டுன்னு நம்புகிறாங்க. சாந்தமாக அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கிற புத்தாவை இன்றைக்கு பல ஸ்டைலாக மாற்றி, அப்போ இன்றைக்கு உலகம், ஃப்ரான்ஸில் நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா புத்தருடைய சிலையை பார்க்க முடியும். சரி, அது இன்னொரு டாப்பிக்கு, நான் இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன். இன்றைக்கு நம்மளோட டாபிக் லாஃபிங் புத்தா. அப்போ இந்த லாஃபிங் புத்தாவை எந்த டைரக்ஷனில் வைக்கணும்னு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த டைரக்ஷனில் வச்சா அந்த பணமழை கொட்டுமா, மகிழ்ச்சி, சந்தோஷம் வருமா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஃபேஸிங் த ஈஸ்ட் டைரக்ஷன் வேர் த சன்ரைஸ், அதாவது அது சூரியன் உதயமாகின்ற ஈஸ்ட் டைரக்ஷனில் அந்த சிலையை வைக்கும்போது நமக்கு பணம் வரும், பணமழை கொட்டும், செல்வம் கொட்டும், தங்கம் கொட்டும் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையை கட்டவிழ்த்து விட்டபடியால் இன்றைக்கு அதை நம்பி அதை பல முதலாளிகளும் சரி, தொழிலாளர்களும் சரி வழிபடுறாங்க, வீட்டில் வைக்கிறாங்க. ஆனால் பிரியமானவர்கள, ஒன்றும் நடக்க போகிறதில்ல.
சரி, சிம்பிளாக சொல்லிடுறேண்ணே. முடி வெட்டுற கடையில் அதை வைப்பதனால முடி வெட்டுறவர் வர்ற கஸ்டமருக்கு முடி வெட்டாமல் அவர் நின்று கொண்டே இருந்தால் லாஃபிங் புத்தா செல்வமழை கொட்ட வைப்பாரா? இல்லை கல்லாப்பட்டியில் தான் காசு 10 யூரோ 15 யூரோ வந்து சேருமா? சேராது. நின்று 25 நிமிஷம் 1/2 மணி நேரம் முடி வெட்டணும். சரி, வேலைக்கு அவரை ஆளை அமர்த்தவில்லை என்றால், முடி வெட்டுறதுக்கு 1 பேர் 2 பேர் 3 பேர் வேலைக்கு ஆள் வச்சா தான் முடி வெட்டுறவர் அந்த வேலையில் இருக்கிறவர் வர்றவருக்கு முடி வெட்ட முடியும். அது மூலயமா வருமானம் வரும். அப்போ தொழிலை செய்தாக வேண்டும். நேர்மையோடு, உண்மையோடு, கடமையோடு எந்த ஒரு தொழிலை செய்கிறாங்களோ அது மூலம் தான் வருமானம் வரும். கடையில் வைக்கிறாங்க, ஆர்டர் கொடுக்கலன்னு வச்சுங்க, காய்கறி ஆர்டர் கொடுக்கல, இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்டில் காய்கறி வரலன்னு வச்சுக்கோ, இந்தியாவிலேருந்து பருப்பு வகைங்க அரிசி வகைங்க ஃப்ரான்ஸுக்கு வரலன்னு வச்சுக்கொள்வோமே, லாஃபிங் புத்தா வச்சுட்டா இதெல்லாம் வந்துடுமா? யோசிச்சு பாருங்கள். ஆர்டர் கொடுக்கணும், பொருளை போய் எடுக்கணும், கொண்டு வரணும், அதை பேக்கெட் பண்ணணும், வைக்கணும், விலையடிக்கணும், விலையடிக்கிறதுல ஆளை நிற்க வைக்கணும், கஸ்டமர் அவன் உழைக்கணும், அவன் வேலை செய்யணும், அவன் சம்பளத்தை வாங்கணும், அந்த காசை கொண்டு வரணும், பொருளை வாங்கணும், அது கல்லாப்பட்டிக்குள்ளே போகும். இப்படித்தான் நடைமுறை காரியம். இதை ஆண்டவரும் பதிவு செய்திருக்கிறார். வேலை செய்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு, பைபிள் பேசுகிறது. நேர்மையாக வேலை செய்கிற காரியத்தை குறித்து பைபிள் பேசுகிறது. உழைக்கிற காரியத்தை குறித்து பைபிள் பேசுகிறது. ஆனால் இன்றைய உலகம் ஆன்மீகத்திலும் சரி அரசியலும் சரி பல மூட நம்பிக்கைகள் இன்றைக்கு பரவிவிட்டது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு லாஃபிங் புத்தாவாக இன்றைக்கு பல போதகர்கள் காண்பிப்பதற்கு என்ன காரணம்? இந்த லாஃபிங் புத்தா வச்சா காசு வரும், பணம் வரும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஆனால் பல போதகர்கள் இன்று இயேசு கிறிஸ்து ஏன் லாஃபிங் புத்தாவாக மாற்றிவிட்டார்கள்? பைபிள் இயேசு கிறிஸ்துவை எப்படியாக காண்பிக்கிறது, எப்படியாக காட்டியிருக்கிறது, அவர் எப்படியாக வந்தார், எப்படியாக போதித்தார், எப்படியாக உபதேசித்தார், எப்படியாக வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். மேலை நாடுகளில் அமெரிக்காவில் பல தவறான மூட நம்பிக்கைகள் உள்ள உபதேசங்களை தமிழ்நாட்டு போதகர்கள் தமிழர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட தவறான மூட நம்பிக்கை உள்ள போதனையை போதித்து அதாவது சாவில ஆசீர்வாதம் வல்லமை, தண்ணியில் ஆசீர்வாதம் வல்லமை, கட்சிப்பில் ஆசீர்வாதம் வல்லமை, பத்திரத்தில் ஆசீர்வாதம் வல்லமை, சாவியில் ஆசீர்வாதம் வல்லமை, கிருபையில் ஆசீர்வாதம் வல்லமை, பணம், அடுத்தது எண்ணெயில் ஆசீர்வாதம் வல்லமை, பணம், இதெல்லாம் இன்றைக்கு பொருட்களில் எப்படி லாஃபிங் புத்தா வச்சா பணமழை கொட்டுன்னு உலகத்தாரை நம்பி மூட நம்பிக்கையில் கொண்டு போனாங்களோ அதே போல் பல கிறிஸ்தவ போதகர்கள் பணத்தாசை பிடித்து, சொத்து ஆசை பிடித்து மக்களுடைய பணத்தை பிடுங்குவதற்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு லாஃபிங் புத்தாவாக மாற்றி பல பொருட்களை பணமழை கொட்டுகிற பொருட்களாக மாற்றி இயேசுவின் பெயரை அந்த பொருட்களுக்கு வைத்து இன்று வியாபாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். பேனாவில் இயேசுவின் பேர், தண்ணீரில் இயேசுவின் பேர், எல்லாவற்றிலும் இயேசுவின் பேர். ஆனால் அதை கொண்டு போய் வச்சா அதை வாங்கினா பணமழை கொட்டும், ஆசீர்வாதம் கொட்டும், உனக்கு 100 ரூபா வரும், 1000 ரூபா வரும், லட்சம் வரும், கோடி வரும் சொல்லி. இவ்வளவும் பொய் பிரியமானவர்களே, பொய். புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உழைக்க சொல்லுகிறார், நம்மை நேர்மையாய் உழைக்க சொல்லுகிறார், கடினமாய் உழைக்க சொல்லுகிறார். அப்பொழுது அதுக்கேற்ற பலனை அனுபவிப்பீர்கள் என்று பைபிள் தெளிவாக போதிக்கிறது. ஆனால் இன்றைய போதகர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு லாஃபிங் புத்தா போல மாற்றிட்டாங்க. இயேசு கிறிஸ்துட்ட வந்தால் பணமழை கொட்டும், இயேசு கிறிஸ்துட்ட வந்தால் கிருபை மாற்றப்பட்டு அந்த கிருபையின் மூலமாக பணமழை கொட்டும். இல்லை, புரிந்து கொள்ளுங்க சத்தியத்தை. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு வேதப்பாரகன் வந்து கேட்குறான். இன்றைய காலையில் அந்த வேத பகுதி வாசிக்கும் போது ஒரு சிந்தனை தோன்றியது. அந்த சிந்தனையை அடுத்த செய்தியில் நாட்களில் ஒரு நாள் பேசுகிறேன் நான். அவன் வந்து கேட்குறான், ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவனுடைய உள்ளான சிந்தனையை அறிந்து சொல்கிறாரு, நீ என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்புகிற, ஆனால் ஒன்றை புரிஞ்சிக்கோ, வானத்து பறவைகளுக்கும் சரி நரிகளுக்கு குழிக்கித்து, வானத்து பறவைகளுக்கு கூடுகித்து, ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கி இடமில்லை என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ என்னை பின்பற்றி வரன்னு சொன்னால் பணமழை கொட்டாது, செல்வமழை கொட்டாது, தங்க மழை கொட்டாது, வெள்ளி மழை கொட்டாது.
நீ என்னை பின்பற்றி வரணும், எனக்கு தலை சாய்க்க இடமில்லை, என்னை பின்பற்றி வந்தால் உனக்கும் அதே நிலைமை தான். அப்படிப்பட்டவர்கள் தான் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கு பதிவு செய்கிறார். அதனால தான் நல்ல போதகரே நித்திய ஜீவனை சொந்தத்துக்குள்ளே என்ன செய்யணும்னு சொல்லும் போது கூட அவனுக்கு செல்வத்தின் மேலே பற்றிருந்ததுனால அதை போய் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தவன் என்னை பின்பற்றி வரணும்னு கேட்கும்போது மரித்தவர்கள் அடக்கம் பண்ணி விட்டு வருவாங்க, மரித்தவர்கள் அடக்கம் பண்ணுவாங்க, நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம், இதுக்கு பின்னால் இருக்கிற ஆழமான சத்தியத்தை. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி காமிச்சிட்டாங்க? ஒரு மூட நம்பிக்கை விசுவாசிகள் மத்தியில் வச்சு லாஃபிங் புத்தா மாதிரி இயேசு கிறிஸ்துவை காமிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து வந்தாலுமே போதும், எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு. பிரியமானல்ல, இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்க வல்லமை உள்ளவர், இயேசு கிறிஸ்து போஷிக்க வல்லமை உள்ளவர், இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தப்படுத்த வல்லமை உள்ளவர், இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை கொடுக்கிற ஒரு தெய்வம், இயேசு கிறிஸ்து நம்மை கண்காணிக்கிற ஒரு தெய்வம், இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்துகிற ஒரு தெய்வம், இயேசு கிறிஸ்து நம்மை பராமரிக்கிற ஒரு தெய்வம், இயேசு கிறிஸ்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தெய்வம். இதில் எந்த விதத்திலையும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி பின்பற்றி வர வேண்டும், எந்த வழியில் நடக்க வேண்டும், எந்த வழியில் நடந்தால் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார் என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது. ஆனால் அதை காண்பிக்காதபடி, அதை போதிக்காதபடி இன்றைக்கு எதை போதித்து கொண்டிருக்கிறார்கள்? பணம் மூட்டை, கிருபை பணமாக மாறி போயிடும். என்ன கொடுமை இது! எனவே பிரியமானவர்களே, தயவுசெய்து இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் எப்படியாக பார்க்கிறோம் அப்படி என்பதை இன்றைக்கு நாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு பணி தியாகமுள்ள ஒரு பணி, நம்முடைய சுயத்தை வெறுக்கின்ற ஒரு பணி, பொருளாசை வெறுக்கின்ற ஒரு பணி. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைய போதகர்கள் அந்த அழைப்பை மறந்துவிட்டு வேறு ஒரு அழைப்பில் மக்களை அழைக்கிறார்கள். இது கிடைக்கும், அது கிடைக்கும், வாங்கன்னு. இவர்களும் பணத்தாசை பிடித்து அதையே திரும்ப திரும்ப ரிப்பீட் அடித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மனம் திரும்புங்கள் போதகர்களே, சத்தியத்தை போதியுங்க, மக்களுக்கு உண்மையான நற்செய்தியை போதிங்க, இயேசு கிறிஸ்துவின் உண்மையான பின்பற்றுதலை போதிங்க. மூட நம்பிக்கைக்குள்ள மக்களை வழிநடத்தாதீர்கள். அப்படி நடத்தி மூட நம்பிக்கைக்குள்ள மக்களை வழிநடத்தி பணம் சம்பாதிப்பீங்களானால் அந்த பணத்தின் மூலமாக நீங்கள் நாசமாவீர்கள் என்று பேதுரு பைபிள் எச்சரிக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, விசுவாசிகள் மூட நம்பிக்கையில் போய்விடாதபடி, மூட நம்பிக்கையை போதிக்கிற, பணத்தாசையை போதிக்கிற மக்கள், விசுவாசிகள், போதகர்கள் மனம் திரும்ப இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்ற, சுயத்தை வெறுத்து பொருளாசை வெறுத்து பரிசுத்தத்தை நாடி இயேசுவை பின்பற்றுகிற போதகர்கள், விசுவாசிகள் உருவாவ எழும்ப நீ கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.